138 சங்கீதத்தில் 8வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்ல எல்லாம் சேர்ந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்து முடிப்பார். நமக்காகவே அவர் செய்ய வேண்டியவைகள் உண்டு. நமக்காக செய்ய வேண்டியவைகளை அவர் செய்து முடிப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Genesis chapter 2 verse 2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்படி அர்த்தம் என்ன? அன்றிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு வர ஓய்ந்து இருக்கிறார். இல்லைன்னா ஒவ்வொரு 7ஆம் நாளும் ஆண்டவர் சனிக்கிழமை தோறும் ஆண்டவர் நன்றாக தூங்குகிறார் என்று அர்த்தமல்ல. பொருள் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவர் உடையவர். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கால அளவை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளே அதை செய்து நிறைவேற்றுவார். ஆமென். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை உடையவராயிருக்கிறார். என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை உடையவராயிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஒரு கால அளவை வைத்திருக்கிறார். முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாளில் என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலாம் நாளில் செய்தார். அதை 2ஆம் நாளுக்கு தள்ளி போடவில்லை. முதலாம் நாளிலேயே அதை செய்து முடித்து விட்டார். 2ஆம் நாளில் செய்ய வேண்டியதை ஆண்டவர் அதை அப்படியே 3ஆம் நாளுக்கு தள்ளி போடவில்லை. 3ஆம் நாளிலே ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். 4ஆம் நாளிலே செய்ய வேண்டிய சிருஷ்டிப்பின் கிரியையை ஆண்டவர் செய்து முடித்தார். 5ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 6ஆம் நாளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியங்கள் யாவையும் குறித்த காலத்துக்குள்ளே செய்து முடிப்பார். தாமதமாய் செய்ய மாட்டார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஐயோ இன்னும் நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் குறித்த வேளையிலே அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவரால் என்ன செய்ய வேண்டுமோ வேண்டியது அவர் செய்வார். அவர் செய்யக்கூடியவைகள் என்ன? வானத்தை மனுஷன் படைக்க முடியாது, பூமியை மனுஷன் படைக்க முடியாது, சந்திரனை படைக்க முடியாது, சூரியனை படைக்க முடியாது, நட்சத்திரங்களை படைக்க முடியாது, செடி கொடி தானிய வகைகளை படைக்க முடியாது, கனிவர்க்கங்களை படைக்க முடியாது, மச்சங்கள் கடல் வாழ் ஜந்துக்களை படைக்க முடியாது, காட்டில் வாழ்கிற மிருகங்களை படைக்க முடியாது, நாட்டில் வாழ்கிற மிருகங்கள், ஊர்வன, இன்னும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், இவைகளெல்லாம் இருக்கிறதே. இவைகள் ஒன்றையும் மனிதன் நினைத்தா படைக்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனை பாருங்க, இவ்வளோ அருமையாக படைச்சிருக்கிறார். பூக்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கிறது. மரங்கள், வகை வகையான மரங்கள், விதவிதமான பறவைகள், விதவிதமான கனி வர்க்கங்கள், மண்ணுக்குள்ளால கிழங்கு வகைகள் இருக்கிறது, பருப்பு தானிய வகைகள். இவ்வளவு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். சிலதில் விட்டமினை வச்சிருக்கிறார், சிலதில் புரோட்டீனை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இவ்வளவு ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. மனுஷனுக்காக தேவன் எவ்வளவு அருமையாய் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற சமயத்தில் இது தேவனால் அன்றி தானாக நடைபெறுகிற காரியம் அல்லவே அல்ல. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? எது எங்க இருக்கணுமோ அங்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர்
ஒழுங்கின்மையின் தெய்வம் அல்ல. ஆண்டவர் இருளின் தெய்வம் அல்ல. ஆண்டவர் அவர் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் அவிதமாய் எல்லாவற்றையும் குறித்த காலங்களுக்குள்ளாலே அவர் செய்யக்கூடியவராய் இருந்தார். அவர் செய்ய வேண்டியதான வேலைகளை, பூமியில செய்யக்கூடியதான வேலையை அவர் செய்து முடித்தார். குறித்த காலத்தை செய்து முடித்தார். செய்து முடித்ததுக்கு பிறகுதான் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார்னு சொன்னால் அந்த வேலையிலே ஓய்வெடுத்தார். வேற எதுவும் செய்யாமல் இருந்தார் என்ற அங்கே பொருள் வர வாய்ப்பில்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை செய்து முடித்திருப்பாடு என்கிட்ட அந்த வேலையிலிருந்து ஆண்டவர் கொஞ்சம் அதை விட்டுட்டு அடுத்த காரியத்தை போவார், அவர் செய்வார். இஸ் வெரி வெரி பிஸி. ஆண்டவர் சோம்பேறி ஆண்டவர் அல்ல. நம்முடைய இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான தேவன் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஹல்லேலூயா. நீர்தான் எங்கள் தேவன் சொல்லுவான். அவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தெய்வம் இல்லை, எனக்கு முந்தியும் இல்லை எனக்கு பிந்தியும் இல்லை என்று ஏசாயாவை கொண்டு சொல்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு முன்னால் ஒரு கடவுள் கிடையாது, அவருக்கு பின்னாலையும் கிடையாது. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை வருஷமா இவர் கடவுளா இருப்பாரு? ஒருவேளை கோடி 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 பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்னொருத்தர் கடவுளா இருந்திருப்பாரோ? இந்த உலகம் என்று சொல்றதை விட இந்த இந்த காஸ்மோஸ், இந்த பிரபஞ்சம், இது எப்படி உண்டாகி இருக்கும்? பூமி உண்டானது அப்படி. அண்டம் என்று சொல்கிறோமே, அந்த அண்ட வெளி, அது எப்படி வந்தது? பூமி உண்டாகிறதுக்கு ஒரு வழி இருந்தது. கிரகங்கள்லாம் அப்படி உண்டாச்சு, இப்படி உண்டாச்சு, அப்புறம் மனுஷன் இப்படி உண்டானா அப்படின்லாம் டார்வின் தியரி சொல்லுகிறது. நான் கேட்குறேன், எப்படி அந்த அண்ட அந்த அந்த அண்ட வெளி இருக்கிறதே, இந்த காஸ்மோஸ் இருக்கிறதே, அது எப்படி வந்தது? பதில் இல்லையா உங்ககிட்ட? அது எப்படி வந்தது? ஆகவே அந்த மாதிரி நம்ம யோசிக்க போனோம்னு சொன்னால் பைத்தியம் பிடிச்சிரும். ஆகவே அதை நாம் செய்யவே கூடாது. நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஆண்டவர் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் படைக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு துவக்கமில்லை முடிவில்லை, ஆதி அந்தமில்லாத தேவனாக இருக்கிறார். அவர் ஓம்னிபொட்டன்சி, எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அன்புள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். நீதி நிறைந்தவராக இருக்கிறார். இப்படி அவரை குறித்து நாம் அறிந்து கொண்டவர்களாக அவரை நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமா கர்த்தரை நினைத்து கர்த்தரை துதித்து கொஞ்ச காலம் ஆண்டு உலகத்தில் கொடுத்துருக்கிறாரே, அந்த காலத்தில் நம்மை குறித்து தேவன் கொண்டிருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அதை செய்து முடிப்பதற்காக அவர் வைத்திருக்க திட்டத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், The book of Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன், in the beginning God. ஆதியிலே தேவன் ஆண்டவர் சகலவற்றையும் நமக்கு அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய பங்கு என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன? In the beginning God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன எல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதன் சொல்ல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆகவே அவிதமாய் உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கலாம். ஒழுங்கின்மையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஒழுங்கின்மை உள்ளதான நம்முடைய குடும்பம், ஒழுங்கினமாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஒழுங்கினமான கணவன், ஒழுங்கினமான
நம்முடைய சமுதாயம் இது எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்தி சரிப்படுத்துகிற ஒரு மகத்துவமான வேலையை கர்த்தர் துவங்கி அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அவர்தான் உலகத்தை மாற்ற முடியும். அவர்தான் மனுஷனை மாற்ற முடியும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர்தான் உங்க குடும்பத்தை மாற்ற முடியும். உங்க பிள்ளைகளை நீங்க மாற்ற முடியாது. ஒழுங்கின்மையா இருக்கிறார்களா, அதுக்காக நீங்க என்னதான் சட்டம் போட்டாலும் பிள்ளைகளை திருத்தவே முடியாது. உலகம் சரியில்லை, தேசம் சரியில்லை, சட்டத்துக்கு மேல சட்டம் போடலாம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே உலகத்தில் பாருங்க, என்ன அநியாயம், என்ன அக்கிரமம், ஒழுங்கினங்கள், என்ன சட்டம் போட்டாலும் உலகத்தை திருத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு கர்த்தரால் மாத்திரமே முடியும். நம்முடைய குடும்பத்தை சரிப்படுத்துவதற்கு கர்த்தரால் மாத்திரமே முடியும். அதாவது மெஸ்அப் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பாருங்க, குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. அநேக குடும்பங்கள் குழப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை, சிக்கலுக்கு மேல சிக்கல் சொல்லுவாங்க பாருங்க. எப்படி அதை சரிப்படுத்துறதுன்னு ஒண்ணுமே தெரியல. பூசாரியை போய் பார்க்குறான், மந்திரவாதியை போய் பார்க்குறாங்க, யாரையும் போய் பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் ஒரு முடிவு, தற்கொலை செய்து விடலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். உலகத்தில் அநேகர் அவர்கள் பணம் இருக்கிற மக்களும் பணம் இல்லாத மக்களும் எல்லாருக்குள்ளேயும் சிக்கல் பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. கண்ணிகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், இதனால என்ன மன அழுத்தம், டென்ஷன், இதனால பல வியாதிகள், சண்டை, குழப்பம். யோசித்து பாருங்க. இதெல்லாவற்றையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தாரே அவர் அனாதியாயிருக்கிற கர்த்தர். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைக்கும் முன்பதாகவே அனாதியாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைக்கும் முன்பதாகவே அவர் தூதர்களை படைத்தவர், வான மண்டலங்களை படைத்தவர். ஆகவே அந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தான் நமக்கு பரிகாரி. அவர் இல்லாமல் நமக்கு வேற வழியே கிடையாது. அவர்தான் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக்குகிறவர். ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வேற எங்கேயும் போகாதுங்க. ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டா முதல்ல செய்கிற வேலை என்ன தெரியுமா? பைபிளை மூடி ஒரு மூலையில் போடுவோம். ரொம்ப பிரச்சனை வந்துடுச்சா அப்புறம் இனிமேல் நான் ஜெபமே பண்ண மாட்டேன். நல்ல யோசனை, பெஸ்ட், அருமையான தங்கமான யோசனை. நான் இனிமேல் பிரச்சனை தீர்றதை வரை ஜெபம் பண்ணுகிறது இல்லை. நான் அதாவது ரொம்ப பிரச்சனை ரொம்ப அதிகம் முட்டி போச்சுன்னா அதுக்கு பிறகு முதல்ல பிரச்சனை வந்த உடனே முதல்ல அடுத்து செய்கிற வேலை என்னன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலங்க. ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. பிரச்சனை அதிகமானா வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போனோம். அது போல வியாதி வந்த உடனே நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னா அது எவ்வளோ மூடத்தனம். அதே மாதிரி பிரச்சனை வந்தால் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு பரிகாரி இருக்கிறார். அவர் தேவாதி தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? வர வேண்டாம், போங்க, நல்லா சுற்றுங்க. சில ஆட்கள் அப்படி சுற்றிட்டு மறுபடியும் வந்தவங்க இருக்கிறாங்க. சரி, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு 5 வருஷம் பொறுத்து 10 வருஷம் பொறுத்து திடீர்னு பார்த்தா கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சி போய் கொஞ்சம் வாலிபமாக 40 வயசில் வந்தவங்க 50 வயசில் மறுபடியும் வருவாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு வருவாங்க. 10 வருஷம் எங்கேயோ சுற்றிட்டு இருந்து கடைசியாக வேறு வழியே கிடையாது. தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் பிரச்சனை தீரும். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆகவே உங்கள் ஒழுங்கின்மை மாற ஆண்டவர் அண்டை வர வேண்டும். அவர்தான், அவரிடத்தில் வர வேண்டும். முதலாவது காட் த ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். பிரச்சனை அதிகமாய் மாறிவிட்டது என்று சொல்ற சமயத்தில் நம்ம பார்க்கணும், நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? காலையில் எழும்பினோடனே என்ன செய்கிறோம்? காலையில் எழும்பினோடனே நியூஸ் பேப்பர் எடுக்கிறோமா, பைபிள் எடுக்கிறோமா?
பிரச்சனை தீராமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரை முதல் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரையும் படித்து முடித்த பிறகு ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம், ஒரு குழப்பம். ஏன் அவன் அதாவது ரோடு விபத்தில் அவன் செத்து போனான், இவள் அங்கே விமான விபத்தில் மரித்து போனாள், இப்படின்னு நிறைய செய்திகள், துர்ச்செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? கேட்குறோம், வாசிக்கிறோம். பிரச்சனை அங்கே அவள் தான் பார்க்க, நல்ல செய்தி ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதனால பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, முக்கியமாக தலைப்புச் செய்தியை படிங்க. முழுசும் உட்காந்து ஒவ்வொரு அந்த செய்தி டீட்டெயில்ஸாக உட்காந்து காலிலேருந்து சாயங்காலம் வரை படிச்சுட்டு நடக்கக்கூடாது. சில பேப்பர் எங்கே போனால் கொண்டு போவாங்க, பஸ்ஸில் போகும்போது படிப்பாங்க, ஆஃபீஸில் உட்காந்து படிப்பாங்க, கொஞ்சம் டைம் கிடச்சா படிப்பாங்க, ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி. அதே நேரத்தில் நம்ம பைபிள் என்ன செய்கிறோமா கொண்டு போகிறோம். அநேகங்கள பிசாசு நம்மை இப்படி வஞ்சிக்கிறான், எல்லாரையும் வஞ்சிப்பா, என்னையும் கூட வஞ்சிக்க முயற்சி பண்ணுவான். எங்கே போகும்போது பைபிளை மறக்க பண்ணிடுவான், எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன், கடைசி பார்த்து பைபிள் மட்டும் பிசாசு மனசுக்கு கொண்டு வர மாட்டான், மறந்து போயிடும். ஆனாலும் அது பைபிளை படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும், எங்கே போனாலும் சரி, கையில் பைபிள் நம்ம கொண்டு போக மறந்துட்டா கூட எங்கேயாவது நம்ம பைபிள் கிடைக்கும், வாங்கி படிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பைபிளை படிக்க வேண்டும், படிக்காமல் இருக்கக்கூடாது. தினந்து ஒரு காலையில் எழுந்த உடனே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம் என்றால், ஜெபம் பண்ணால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை அவர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமை என்ற எம்டினஸ், அதாவது நீங்களுடைய வாழ்க்கையே வெறுமையாகத்தான் இருக்கிறது, இருதயம் வெறுமையாக இருக்கிறது. அநேகர் சொல்லுகிறார்கள், உலகத்தில் பிற மதத்தில் சொல்லுகிற ஒன்று என்ன தெரியுமா? அதாவது எம்டி பண்ணு, மைண்டை எம்டி பண்ணணுமா. மைண்டு எம்டி பண்ணுனா என்ன நடக்கும்? நிறைய பிசாசு உள்ளுக்கு வந்துடும், நிறைய பிசாசு உள்ளுக்கு வந்துடும். அவ எம்டினஸ்ங்கிறது எதை காட்டு என்றால், தேவனுடைய வார்த்தை இல்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல சுபாவங்கள் இல்லை, நல்ல கனிகள் இல்லை. அதுதான் எம்டினஸ். ஆள் பார்த்தா ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளால பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளால, அதாவது தலை முதல் பாதம் வரையிலையும் வியாதி என்று ஏசாயா தீர்க்கத்தை சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவன் வாழ்க்கை பலட்சியமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தரித்திரனாக இருக்கிறான், ஆவிக்குரிய நிலைமையிலே தரித்திரன். ரட்சிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அபிஷேகம் இல்லை, உற்சாகம் கிடையாது, லட்சியம் இல்லை, ஒரு தரிசனம் கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாடுகிறவனுக்கு பெயர் தான் வெறுமையானவன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்களையும் அநேகர் வெறுமை உள்ளவர்களாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய சமூகத்திலே இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அவர் கனிகளால் நிரப்புவாராக, வல்லமையினால் நிரப்புவாராக, வரங்களால் நிரப்புவாராக, அபிஷேகத்தால் நிரப்புவாராக, திவ்ய சுபாவங்களால் நிரப்புவாராக. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஆண்டவர் என்னை ஒழுங்கின்மையை மாற்றி என்னை நிறைவுள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அசன் என்ன சொல்ற பாருங்க, வெறுமையும் இருந்தது மட்டுமல்ல, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளை பற்றி நிறைய பேசலாம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது இருளுக்கு இரவென்று பெயர் போட்டாரா. ரொம்ப எனக்கு வேடிக்கையா இருந்தது. ஆண்டவர் இருளுக்கு பெயர் போட்டார். அப்படி பெயர் போட்டார். அதுக்கு பிறகு இருளை பற்றி நான் இரவு அப்படிங்கிறத படிக்கிற சமயத்தில் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது டிக்ஷனரியில். நிறைய அர்த்தங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை என்னால் வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லை, இருள் நிறைந்தவனாக இருக்கிறான், மூட பழக்க வழக்கங்கள் உள்ளவனாக இருக்கிறான்.
அவனுக்கு ஆலோசனை இல்லை என்றால் அவனுக்கு வெளிச்சம் இல்லை. அநேகர் இருட்டிலே தடுமாறுகிறது போல தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இருளில் இருக்கிறவனுக்கு இடரல் உண்டாகும். இருளில் இருக்கிறவனுக்கு வழி தெரியாது. இருளில் இருக்கிறவனுக்கு எதிர்காலம் இருட்டாக இருக்கும். இருளில் இருக்கிறவன் என்று சொல்லும்போது பாவமாகி அந்தகாரத்துக்குள் இருக்கிறவன், பயங்கரமான பாவ இருளுக்குள்ளே அவன் அமிழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். இருள் எதை கொடுக்கும் என்றால் பயத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய அந்த கிரியை நம்மில் நடக்க வேண்டியது அவசியம் என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. We must surrender our life in the hands of God. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கார் ரிப்பேர் ஆனால் என்ன செய்வோம்? நீங்க ஓப்பன் பண்ணி அதை சரி பண்ண முடிந்தால் சரி பண்ணலாம். அதிகமாக நம்மால் செய்ய முடியாது. கார் ஓட்ட தெரியும், அவ்வளோதான். மெக்கானிக்க யாராவது ஒருத்தர் இருப்பான்னா நல்ல மெக்கானிக்கை கண்டுபிடிச்சி நல்ல ஒரு கம்பெனியில் இல்லைன்னா என்ன செய்வோம்? கார் கம்பெனியில் கொண்டு போய் விடுவோம், ஒர்க் ஷாப்பில் விடுவோம். அங்கே விட்டிருப்பாடு அவன் என்ன செய்வான் சொன்னால் நமக்கு கார் விட்டதுக்கு அத்தாட்சி தான் தருவான். அந்த நாட்களில் மெக்கானிக்கிட்ட விடும்போது எந்த அத்தாட்சியும் கிடையாது. கார் விட்டதுக்கு அத்தாட்சி கூட கிடையாது. ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் டைம் கேட்கலாம், இல்லை ஒரு 4 நாள் டைம் கேட்கலாம். நம்பிக்கையோடு விட்டுட்டு வருவோம். திருடு போயிடுமா அந்த பயம் நமக்கு கிடையாது. அவன் பாதுகாப்பான், அவன் நல்ல வேலை செய்வான். திரும்ப வரும்போது நம்ம கார் நல்ல ரன்னிங் கண்டிஷன் நல்லா கிடைக்கும். நல்ல காராக நமக்கு பழுது அற்ற காராக நம்ம காரை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரிடத்துல ஒப்பு கொடுக்குறோம். டாக்டர்கிட்ட போய் என்ன செய்கிறோம்? அவர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளால என்ன செய்கிறோம்? அனுப்புகிறோம். யாரும் போக முடியாது. நம்பிக்கையோடு என்ன செய்கிறோம்? தியேட்டரில் டாக்டர் கையில் கொடுத்துருக்குறோம். ஜீவன் கிடைக்கிறதும் போகிறது எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம ஒப்பு கொடுக்காமல் தேவன் ஒன்றையுமே செய்ய மாட்டார். கர்த்தரை விசுவாசித்து நம்ம குடும்பத்தை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை விசுவாசித்து நம்ம பிள்ளைகளை கடவுளுடைய கரங்களை கொடுக்கணும். கர்த்தரை விசுவாசித்து நம்முடைய சகல காரியங்களையும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் கவலைப்பட்டதுனால பிரயோஜனம் கிடையாது. நான் கண்ணீர் விட்டு பிரயோஜனமே இல்லை. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன். என்னால் செய்ய வேண்டியது நான் செய்து விட்டேன். இனி என்னால் முடியாத காரியத்தை நீதான் செய்து முடிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்பி உம்மிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார். வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் தான் சரிப்படுத்தவை, சகலவற்றையும் அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. We need God's presence. தேவனுடைய சமூகம் நமக்கு தேவை. தேவனுடைய மகிமை நமக்கு தேவை. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அவர் அசைவாடுவாராக. நம்ம வீட்டில் கர்த்தர் அசைவாடணும். நம்முடைய சபையில் கர்த்தர் அசைவாட வேணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாட வேண்டும். எந்த சபையில் கர்த்தர் அசைவாடுவார்? ஆதி திருச்சபையிலே மக்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். ஆவியானவர் அசைவாடினார். அதே போல உங்க குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடும் பொழுது எல்லா விதமான ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் அகன்று போகும், வெளிச்சம் உண்டாகும். நல்ல விதமான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசத்தோடு கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. செய்ய வேண்டியது தேவ பிரசன்னத்தை உடைய மக்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணாலே போதும். ஜெபம் பண்ணவுடைய குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும். எந்த குடும்பத்தில் ஜெபம் அதிகமாக இருக்கணும். அநேக குடும்பத்தில் குடும்ப ஜெபம் கூட இல்லாத குடும்பங்கள் உண்டு.
காலையிலே குடும்ப ஜெபம், சாயங்காலம் குடும்ப ஜெபம். ஆனால் அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எப்போ போனால் 24 மணி நேரம் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும், வீட்டில் பிரச்சனை, சண்டை, பல தேவையில்லாத காரியங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வந்துட்டு போவாங்களே தவிர வீட்டில் போனால் அங்கே தெய்வ பிரசன்னமே இல்லை, தெய்வ பிரசன்னத்துக்கான எந்த விதமான வாய்ப்பும் வழியும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஜெபம் இல்லை. நம்முடைய வீட்டில் ஜெபம் இருக்கும் என்றால் உபவாச கூட்டம் வீடுகளை நடக்கட்டும். இந்த வலை ஊழியம் இருக்கிறதே என்ன, ஜெப வலை. இந்த ஊழியத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் ஜெபம் பண்ணுவோம் என்றால் தேவ பிரசன்னம் நம்ம குடும்பத்தில் வந்து இறங்கும். தேவ பிரசன்னம் இறங்கினா பிசாசு என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். மந்திரவாதம் ஒன்றும் அங்கே ஈடுபடாது. வியாதிக்கு கத்து விலைக்கு பாதுகாப்பார். சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். பிசாசு நமக்கு தீமை செய்யாதபடி கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை காத்துக்கொள்ளும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தெய்வ பிரசன்னம் ஏன் நிறைய குடும்பங்கள் இல்லைன்னு தெரியுமா? குடும்பங்களுக்குள்ள சண்டை. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். அந்த வீட்டில் பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எது நிரப்பிற்று? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் நிரப்பணும்னா குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லாமல் சமாதானமாய் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். சபையா இருந்தாலும் சரி, ஒற்றுமையாய் நாம் இருக்க வேண்டும், ஒரு மனமாய் இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய சமூகம் இருக்கும். தேவனுடைய சமூகம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் அற்புத கிரியைகள் நடைபெறும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாதவைகளை கர்த்தர் சிருஷ்டிப்பார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் கிரியையை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்து கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். வாய்ப்பில்லை, வழியே இல்லை, மருத்துவர் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எதையோ வைத்து உண்டாக்கவில்லை. ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இருந்து உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹீரோவா இருக்கிறவனா ஹீரோவாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. படிப்பு இருக்காவிட்ட பரவாயில்ல, கல்வி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் தெரியாது, பரவாயில்ல. தேவ பிரசன்னம் உனக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்க உன் குடும்பத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிரப்பி உங்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் குறைவற்றவளாய் மாற்றுவார். தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், கண்ணீர் நீங்கும், வேதனைகள் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும், ஒழுங்கு உண்டாகும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. வெளிச்சம் உண்டா கிடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் என்றால் ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான், சுஸ்தமாவான். திமிர்வாதத்தில் இருந்த வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும்படி வந்தார். ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. எப்போ அந்த வார்த்தை வல்லம் உள்ளதா மாறும் தெரியுமா? நம்ம வசனத்தை எப்போ கை கொள்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கிரியை நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை நாம் கைக்கொள்வதன் மூலமாக கர்த்தர் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் அவர் செய்ய வேண்டியதான அவருடைய கிரியையை அவர் செய்து முடிக்கிறது வரையிலையும் ஓய்ந்திருக்கவே மாட்டார். விசுவாசோட கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கிறது வரையிலையும் அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். அவர் சகலத்தை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒழுங்கின்மை கர்த்தர் மாற்றுவார், வெறுமை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருளை கர்த்தர் என்ன செய்வார்?
மாற்றுவார். சகலவற்றையும் ஆண்டவர் செய்து அவர் முடிக்கிறதுக்கு முன்னால அவர் கிரியையிலே அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். உங்களுக்காக அவர் செய்கிற வேண்டிய வேலைகளை அவர் குறித்த காலத்துக்குள்ளே அவர் செய்து முடிக்க போகிறார். விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் எழும்பி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறீர். இதை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளை உம்மிடத்தில் நான் ஆண்டவரை வைத்து விடுகிறேன். என் பாரத்தை உண்மையில் நான் வைத்து விடுகிறேன். என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் சரி பண்ண முடியவில்லை. உம்மிடத்தில் விட்டு விடுகிறேன். நீர் பார்த்து கொள்ளும். எனக்காக நீர் யுத்தம் செய்வீராக. எனக்காக காரியங்களை நீர் செய்வீராக. இருளாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. ஒழுங்கினமாக இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எவைகளை எங்கே வைக்க வேண்டுமோ, எந்த இடத்துல எவைகளை எப்படி செய்ய வேண்டுமோ அவைகளை நீரே செய்வீராக, ஏற்படுத்துவீராக என்று தேவ சமூகத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கருத்து வைத்து ஆண்டவரே, எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, எனக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எனக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களாசி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நீர் நல்ல தெய்வம். உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை நீர் பொறுப்பெடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Yes. ஆவியுடைய பிரசன்னம். Yes. Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமானவர். உம்முடைய ஊழியம் எங்களுக்கு பிரதானம் ஆண்டவரே. சபை எங்களுக்கு பிரதானம் ஆண்டவரே. வேதம் எங்களுக்கு பிரதானம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கர்த்தாவே தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டோம். உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். உமக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். உமக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுப்போம். முதலாவது நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு உரிய காரியங்களை நாங்கள் தசமபாகம் கொடுப்போம். காணிக்கைகளை செலுத்துவோம். எங்கள் நேரத்தில் நாங்கள் முக்கிய இடத்தை, முதலிடத்தை உங்களுக்கு நாங்கள் தருவோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராக. எல்லா விதமான ஆண்டவரை குறைவுகளை நீக்குவீராக. எல்லா விதமான ஆண்டவரை பிரச்சனைகளை நீர் மாற்றுவீராக. ஒழுங்கின்மை நீர் மாற்றுவீராக. எங்களை ஆசீர்வதியும் என்று கர்த்தாவை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெறுமை நீங்குவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் உண்டாவதாக. வரங்களால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். வரங்களால் அலங்கரிக்கும்படி ஜெபிக்கிறேன். திவ்ய கிருபைகளால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ, பொன்னையும் பொருளையும் கர்த்தர் குடும்பங்களை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொழில வாய்ப்புகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல ஆண்டவர் விசுவாச வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. வெறுமை நீங்கட்டும், ஒன்றுமில்லாமல் நீங்குவதாக. இருளான நிலைமையிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையும் இன்றிலிருந்து மாற்றம் அடையும்படி ஜெபிக்கிறேன். வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இருள் நீங்கி போகட்டும். பாவ இருள் நீங்கி போகட்டும். பிசாசின் கட்டுகளாக அவிழ்ந்து எல்லாவற்றையும் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். இதை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எனக்காக யாவையும் செய்பவர். ஆமென் என்கிற பாடல் நம்ம எல்லாரும் பாடுவோம். ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துங்கள். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், செய்து முடிப்பார்.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் இருமையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் இருமையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, மீட்பரே, மீட்டவரே, என் மீட்பரே. கரங்களை வேண்டும் சேர்ந்து பாடுமா? இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கரங்களை வைத்து எல்லா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண கேளுங்க. ஆண்டவரே, எனக்காக நீ கிரியை செய்யுங்கப்பா. என் குடும்பத்துல கிரியை செய்யுங்க, என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. ஓ ஹalleluya, thank you Lord, hallelujah. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறத விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் வியாதியை சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னிடத்துல கோபம் இருக்கிறது, என்னிடத்தில் ஆண்டவரே பாவம் இருக்கிறது, பலவிதமான தீய குணங்கள் இருக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆவியானவரே, என் மேல அசைவாடுங்க. என் குடும்பத்தில் அநேக குழப்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே, பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை.
தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. தோல்வியின் மேல தோல்வி. பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கு ஜலத்தின் மேல் ஆசீர்வாடினவர், என் மேல் நீர் ஆசீர்வாடுவீராக, என் மேல் ஆசீர்வாடுவீராக. கருத்தவை தேவ சமூகத்தில் கருத்தோடு ஜெபம் பண்ணி கேள் சகோதரனே, கருத்தோடு ஜெபம் பண்ணி கேள் சகோதரியே. கர்த்தர் இன்றைக்கு அவர் கிரியை செய்ய துவங்குகிறார். அவர் செய்து அவர் முடிக்கும் மட்டும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை. அவர் நிச்சயமாய் உன் குடும்பத்தில் உள்ளதான காரியங்களை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து நன்மையான காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றி முடிக்க போகிறார். வாழ்க்கையிலே இருக்கிற சீர்கேடான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். உன் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கும். எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அந்த எதிர்காலத்தை கர்த்தர் ஒளி உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாய் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு கருத்தை வைத்து தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Glory, 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 glory to God. கவலை நிறைந்தவன் வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்தவனுடைய வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கருத்தை வைத்து யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்ய துவங்குகிறார். கிரியை செய்ய துவங்குகிறார். முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நேர் கிரியை செய்யுங்கப்பா. The works of God, தேவனுடைய வேலை, தேவனுடைய கிரியை நம்மிலே நடக்கட்டும். சொல்லுங்க, என்னிலே நடக்கட்டும், என் குடும்பத்திலே நடக்கட்டும். இந்த பூமியிலே ஆண்டவரை ஒழுங்கின்மையான அந்த பூமியிலே எவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை செய்தீரே, உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மாலையும் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று எத்தனை பேர் கேட்குறீங்க? கை வைத்து கேட்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பூமியை பயனுள்ள பூமியாய் மாற்றினீரே. உபயோகமற்ற ஒரு பூமியாய் இருந்தது, பாழாக்கப்பட்டு கிடந்த இந்த பூமியை நீர் பயனுள்ள ஒரு பூமியாய் நீர் மாற்ற தெய்வம். என் குடும்பத்தை பயனுள்ள ஒரு குடும்பமாய் மாற்ற முடியும். என் பிள்ளைகளை பயனுள்ள ஒரு பிள்ளையாக, மகனாக, மகளாக மாற்ற முடியும். என் வாழ்க்கையை பயனுள்ள ஒரு உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும். நான் அதை விசுவாசித்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆண்டு அநேகரை தொடுகிறார். வெளிச்சம் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்குள்ளாலே ஒரு புதிய சிருஷ்டிப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆமே. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறுகிறது. கனி உள்ள வாழ்க்கை உண்டாகிறது. கோபம், எரிச்சல், பகைமை, விரோதம், கட்டுப்படுத்த முடியாத இந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தத்துக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல செய்திக்காக நம்ம எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் அற்புதங்களை நடப்பிப்பதாக. தேவ பிரசன்னம் ஒரு வீட்டில் இருக்கட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதான பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தமானோடும் கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.